ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன சில சில இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லிட்டு வருவேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. எதுலன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் அதிகமான பேர் இருக்கிறாங்க. யூடியூப்பில் ரொம்ப கம்மியான பேர் தான். ஏன்னா அதுக்கு வந்துட்டு நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஃபேஸ்புக் இது யூடியூப்புகளில். அதனால் இதில் கவனம் செலுத்தாதனால எனக்கு வந்துட்டு வியூவர்ஸுங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாமே கம்மியாக இருக்குது. இனி உள்ள காலகட்டங்களில் இதில் வந்துட்டு நான் அதிகமான இதை கவனம் செலுத்துவேன். அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆதரவுகளும் எனக்கு தேவை. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கி என்னதை பற்றி பேசலாம்னு சொன்னால், அதிகமான பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னு சொன்னால், உங்களோட ஹேர் தலைமுடி ரகசியம் என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஏஜில் உள்ளவங்கலாம் வந்துட்டு ரொம்ப பேருக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே நரைச்சிருச்சு. அதனால் உங்களுடைய முடி நல்லா கருகருன்னு இருக்குது, என்ன காரணம், என்ன டை யூஸ் பண்ணுறீங்க நேரிலே கேட்குறாங்க என்கிட்ட. இங்கே வந்து நேரில் என்கிட்ட ரொம்ப பேர் கேட்குறாங்க. நான் வந்துட்டு என்னென்னு சொன்னால், ஹேர் டை இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நேச்சுரல் ஹேர் தான். நேச்சுரல் ஹேர்ன்னு சொன்னால் அப்போது உங்களுடைய எல்லாருக்கும் ஒரு காலத்தில் முடி நரைக்கும் தான். என்னுடைய முடி வந்துட்டு நரைக்கக்கூடிய முடி தான். இது வந்துட்டு கம்பியில் செய்த முடி கிடையாது. என்னுடைய ஃபாதர் அவங்களுக்கு வந்துட்டு வயசு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு தான் அவங்களுக்கு முடி நரைச்சிது. அதனால் அந்த இதில் வந்ததுனால எனக்கும் பிறகு நரைக்கும் தான். ஓகே, இன்னொன்று என்னென்னு சொன்னால், இப்போ வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறது. வேறு க்ரீம்கள் அது இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். தேங்காய் எண்ணெய், ரெண்டாவது சலசலண்ட அளவு முடியின் வேர் பகுதியில் படக்கூடிய அளவில் நான் தேய்ப்பேன். அதனால தான் வந்துட்டு முடி வந்துட்டு தேங்காய் எண்ணெய்க்கு சீக்கிரமாக கருக்காது, வெளுக்காதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன். அப்போ முன்னே சின்ன பிள்ளைகள்லேருந்து இப்போ வர தேங்காய் எண்ணெய் தவிர வேறு எதுவுமே நான் தேய்க்க மாட்டேன். ரெண்டாவது ஷேம்பு பல ஷேம்புகள் வெளியாக இருக்குது. கண்டிஷ்னர் அது இதுன்னு மாறி மாறியாக வந்துருக்குது. இந்த ரசாயன சம்மந்தப்பட்டதுங்க நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய முடியின் வேரில் பட்டு அது சீக்கிரமாக வந்துட்டு வெளுக்கக்கூடிய தன்மையை உண்டாக்குது அது. அதனால் இந்த ரசாயன இதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். முன்ன சியாக்கா தூள் அது மாதிரி யூஸ் பண்ணுறது. இப்போ அதிகமாக சியாக்காவும் யூஸ் பண்ணுறதில்ல. சோப்பு யூஸ் பண்ணுறது, குளிக்கக்கூடிய சோப்பை யூஸ் பண்ணுறது. அதில் வந்து கெமிக்கல் கொஞ்சம் குறைவு. அதனால் அதை நான் யூஸ் பண்ணுவேன். அது யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு நல்லது. ஓகே, இன்னும் முடியுடைய ரகசியத்தை பற்றியே இன்றைக்கி பேசுவோம். ஒரு டாபிக் சொன்னால் அதை ஃபுல்லாகவே முடிக்கணும் பாருங்கள். முடி நிறைய பேர் துப்பி போட்டிருப்பாங்க, கேப் போட்டிருப்பாங்க, ஸ்டைல் காமிக்கிறதுக்கு கேப் போட்டிருப்பாங்க. ஸ்டைல் காமிக்கிறதுக்காக போடலாம், அதை கண்டினியூவாக போடுறது நல்லது இல்லை. ஏன்னா முடிங்கிறது ஒரு காத்தோட்டமான ஒரு இதில் இருக்கணும். காத்தோட்டமாக இருந்தால் தான் முடி கொட்டாது. இல்லைன்னு சொன்னால் குப்பி கண்டினியூவாக போடக்கூடியவங்களை பாருங்கள், அவங்க குறிப்பிட்ட வருஷத்துலேயே வந்துட்டு அவங்களுக்கு முடி வந்துட்டு அதிகமாக உதிர தொடங்கும். அதிகமான மொட்டை, அதாவது சில பேர்களுக்கு வந்து முடி கொட்டத்தான் செய்யும். துப்பி கண்டினியூவாக போடுறவங்கள பாருங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு அதிகமான மொட்டையாக இருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு காரணம், முடி காத்தோட்டமாக இருக்காமல் அதை பிளாக் பண்ணி வைக்கிறதுனாலே இந்த ஒரு குறைபாடுகள் உண்டாகுது. அதனால் முடியை வந்துட்டு காத்தோட்டமாக தான் வச்சுருக்கணும், அதான் நல்லது. இன்னொன்று என்ன சொல்லணும்னு சொன்னால், முடி சீவக்கூடிய தன்மை. முடியை வந்துட்டு பூ போல் சீவணும், அழகாக மெதுவாக சீவணும், கொஞ்சமாக சீவணும். போட்டு வறண்டுறதுலேயே நம்ம சீவுறாங்க பாருங்கள். நம்ம எண்ணெய் தேய்க்கும் போது போட்டு வறண்டு நகத்தால் கீறி போகும்போது அதுலேயும் வந்துட்டு முடி வந்துட்டு அதிகமாக கொட்ட தொடங்கும். அதனால் லேசான முறையில் சீவுறது ரொம்ப நல்லது. பிறகு சில டிப்ஸுகள் வந்துட்டு சொல்லுவாங்க. அதிகமான ஹீட் படுறதுனாலே முடி வந்துட்டு உதிரும், உடல் ஹீட்னாலேயும் சொல்லிட்டு அவங்க டெம்பரேச்சரை அவங்களுக்கு தகுந்த போல் குளிர்ச்சியான சாப்பாடுகள் சாப்பிட்டு இது மாதிரி வர முடி நல்ல மாதிரியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி ஹேர் டிப்ஸோடு சந்தித்தோம்.
அடுத்தடுத்த டைம்களில் வேறு டிப்ஸுகளோட சந்திப்போம். ஓகே, பாய். அதுக்கு முன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸுங்க நிறையா போட்டிருக்கிறேன். நியாகரா ஃபால்ஸ், மற்றபடி மார்க்கெட்டுகள், இங்கே சைனீஸ் மார்க்கெட்லாம் எப்படி இருக்கும், இந்த மற்ற இதுகள்லாம் என்னுடைய வீடியோஸில் நிறையா போட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் வந்து அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.